أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. சிலரை நம்பி சிலருடைய முன்னேற்றங்கள் அடகு வைக்கப்பட்டிருக்கும். சிலரை நம்பி சிலருடைய முன்னேற்றங்கள் அடகு வைக்கப்பட்டிருக்கும். அவைகள் எல்லாத்தையும் கடைசி நிமிஷத்தில் எல்லாத்தையும் ஒட்டச்சு தூக்கி போட்டுருவான். கடைசி நிமிடத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவான். இது நிறைய விஷயம் நடக்கும். சும்மா ஒரு வாக்கொண்டு அழிச்சு விடுறது. நீங்கள் தைரியமாக இறங்குங்கன்றது. தொழிலையோ ஒரு படிப்புலையோ சரி வாக்களிச்சிட்டார், நல்ல நம்பிக்கையான ஆள், அவர்கிட்ட எல்லாம் ஓகே, இவர் இறங்குறார். இறங்கி அவரோட சொத்தை விற்று அது செஞ்சு பிஸ்னஸுக்கெல்லாம் போட்டுட்டு அந்த நாளில் போய் இறங்குவார். அது சொன்ன மாதிரி அது அப்போ சொன்னது தான் இப்போ நம்மளுக்கு ஒரு சரிப்பட்டு வார மாதிரி இல்லைன்னு சிம்பிளாக என்ன செஞ்சுருவாங்க, முடிச்சிருவாங்க. முடிச்சா இவன் நிற்கிற இடம் இருக்குதானே, இந்த இடம் அவன் ஏற்கனவே இருந்ததை விட என்னது மிக கேவலமான ஒரு இடம், மிக பணிந்த ஒரு இடத்துல நின்றுட்டிருக்கான். வீடை வித்திருப்பான், கணக்கிட்டா சொத்துக்கெல்லாம் வித்து இறமிக்கிப்பான். ஒரு ஏதாவது ஒன்றில் போட்டு முன்னேறணும். அவர் சொன்ன வாக்கை நம்பி ஒன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது மிக மோசமான பாவங்களில் ஒன்றுதான் அன் துஹத்திஸ அஹாக, உன் சகோதரனோடு நீ பேசுவது, வஹுவ லக முஸத்திக் வ அன்த லஹு காதிப், வஹுவ லக முஸத்திக் வ அன்த லஹு காதிப், அவன் உன்னை உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கிற நிலையில் நீ பொய்யனாக இருப்பது மிகப்பெரிய மோசடியில உண்டு. ஏன் அவனே உண்மை, நீ பேசுறதெல்லாம் உண்மையை நினைச்சு நம்பிக்கை நிற்கிறான். ஆனா நீ என்ன செய்றாய், பொய்ய தைரியமா பேசுற. இதுல இன்னொரு பகுதியும் உண்டு. அதாவது இன்றைக்கு இந்த அமானிதத்தை யாருமே கணக்கெடுக்கிறது இல்லை. பெரிய பெரிய மேட்டர்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக பேசிக்கிட்டு ஒருத்த கேட்கிறான், நமக்கு ஹார்ட்ல ஒரு பிரச்சனை இருக்கு, அப்படியா, அது நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா அப்படியே தட தட தடன்னு ஒரு 10 கைடை கொடுத்துட்றான். பேப்பர்ல வாய்ச்சது, இன்டர்நெட்ல வந்தது, ஃபேஸ்புக்ல வந்ததெல்லாம் கொடுத்துட்றான். ஆனா உங்களுடைய அறிவையும் உங்களோட தரத்தை வச்சு அவன் என்ன நினைக்கிறான்டா, நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு நினைக்கிறான். நாளைக்கு அவனோட வாழ்க்கையை அழிக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன செய்யுது, மாறுது. மிகப்பெரிய துரோகம் இது. மிகப்பெரிய துரோகம் ஜஹல். அதாவது அறியாமை மூலம் ஒரு சமுதாயத்தை என்ன செய்யறது. அல் முஸ்தஷார முஅ்தமன், ஆலோசனை கேட்கப்படுகின்றவர் அமானிதம் ஒப்படைக்கப்பட்டவர். நாங்கள் சொல்லலாம், ஆலோசனை கேட்கப்படுகின்றவர் அமானிதம் உனக்கு துறையாது, உண்ட தகசுதா, உண்ட குடும்பத்துக்கு நீ அப்ளை பண்ணுவியா, இப்படி பிரச்சனை வந்தா உன்ன மனைவிக்கு உண்ட பிள்ளைங்க அதை அப்ளை பண்ணுவியா, இந்த பேப்பர்ல வந்ததை வச்சு தான் நீ செயல்படுவியா, வேற ஏதாவது செய்வியா? அப்ப அதை இன்னொருத்தருக்கு நீ சொல்லி கண்டிக்கிற அவன் பெரிய ஆலோசனை நினைச்சு போறான். சின்ன விஷயம் மாதிரி பேசுறது. உண்ட தகசுசா, அது உண்ட துறையா? சாதாரணமா நம்ம ஒரு விஷயத்துக்கு பேசிட்டு வேற ஒருத்த ஆலோசனை உன்ட்ட கேட்கிறான். கேட்கிற நேரத்தில் எல்லாருக்கு முந்தி நம்ம ஒரு தீர்ப்பை சொல்லி அவன் அதை நம்பி அவனோட வாழ்க்கை கெட்டு போகுமாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஒரு சஹாபி அவர் தலை வெடிச்சு ரத்தம் வந்துட்டு, அப்ப அவரை என்ன செய்யறாங்க, இப்போ அவர் கடமையான குளிப்பிருக்கிறார், நான் இப்போ என்ன செய்யறேன்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. ஒரு சாப்பிட்டு குளிச்சு தான் நானும் வேறு வழி இல்லைன்ட்டாங்க. அவர் குளிச்சிட்டார். குளிச்சா என்ன, தலையில் வெடிப்பட்டு அவர் மவுத் ஆகிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது கத்தல் தும் சாஹிபக்கும், தோழரை கொன்று விட்டீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமா ஷிஃபா உல் ஐ அஸ்ஸுஆல், அதாவது அறியாமைக்குரிய மருந்து கேட்கிறது. இப்படி ஒரு வேலையை நீங்க என்ன செஞ்சிட்டீங்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்தல் தும் கொன்று விட்டீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதை பார்க்கிறோம். உண்மையிலேயே அவர்கள் தவறு தான் விட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் கொலையோட என்ன செஞ்சாங்க, அதை சம்பந்தப்படுத்தின. ஏன் கேட்கல, விளக்கம் கேட்கல. ஒரு மரணத்துக்கான ஒரு நிலைமை என்ன செஞ்சது ஆகுவதை பார்க்கிறோம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. நினைச்ச மாதிரி வாயில வாரத்தை என்ன செய்யறது, சொல்லி விடுறது. இதே